இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. யாழ் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜன் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டார். இதன்போது கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேற்கப்பட்டன. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, இ சரணபவன், வடமாகாண முதலமைச்சர், வடமாகாண ஆளுநர் உள்ளிட்ட முக்கிய அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்திய இலங்கை உறவை பற்றி கூற வேண்டும் என்றால், இந்தியா இலங்கைக்கு அதிகபட்ச முக்கியத்துவம் கொடுத்து வருவதை காணலாம். அரசியல் தலைவர்கள் இரு நாடுகளின் நட்பை வளர்க்கும் வகையில் ஒரு நிலையான தொடர்பினை பேணுவதில் மற்றும் இரு நாடுகளின் அபிவிருத்தியை இன்னும் ஏராளமான கருத்துக்களை பரிமாறி வருகிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த நாளில் இருந்து ஒரு பிரதமர், இந்திய பிரதமர் வடக்கு மாகாணத்துக்கு வந்தது என்றால் இதுவே முதல் தடவையாகும். மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும், வளர வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோள். சின்ன பிரச்சனைகள் கூட இருக்கின்றது. அது சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையா என்று எனக்கு தெரியாது. அது ஒரு மீனவ பிரச்சனை. இந்த மீனவ பிரச்சனைக்கும் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த பிரச்சனையை மனிதாபிமான அடிப்படையில் நாம் இதற்கு ஒரு முடிவு எடுத்தால் அது நன்றாக இருக்கும். இங்குள்ள மக்களுக்காக உதவி செய்ய, எந்த வகையான உதவிகளாக இருந்தாலும் சரி, அந்த உதவிகளை செய்யவே நாங்கள் இங்கு இருக்கின்றோம்.